Hi everyone. நம்ம +1 காமர்ஸில் ஒரு யூனிட் which consisting 3 chapters ஃபுல்லாகவே பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இன்னையிலேருந்து நம்ம செகண்ட் யூனிட் பார்க்கலாம். அதில் நம்ம 4th chapter ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன், தொழில் அமைப்புகளின் வடிவங்கள். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பேஜ் நம்பர் 24 எடுத்துக்கிறங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பேஜ் நம்பர் 23. ஸோ எப்போவுமே நம்ம லெசன்ஸ் லிசன் பண்ணும்போது, வாட்ச் பண்ணும்போது டெஃபினட்டாக நம்ம புக்கை கையில் வச்சுருந்துருக்கணும் அண்ட் அந்த பேஜ் நம்பர் எடுத்து வச்சுருக்கணும். பிகாஸ் நம்ம அப்பார்ட் ஃப்ரம் புக்கை தவிர்த்திட்டு சில விஷயங்கள் சொல்லும்போது அதை நம்ம நோட் பண்ணி வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அட் தி சேம் டைம் புக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் ஏதாவது நம்ம திருப்பி அதை ஹைலைட் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அதை நோட் பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். ரைட், ஓகே. ஸோ இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எப்படிலாம் நம்ம ஃபார்ம் பண்ணலாம், அமைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இனி வரக்கூடிய சாப்டர்ஸில் 1 by 1 நம்ம இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போது ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது, என்ன செய்வாங்க அவங்க? ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க செய்யக்கூடிய வேலை என்னவாக இருக்கும்? ஒன்று, அவங்க ஏதாவது இண்டஸ்ட்ரியல் உற்பத்தி தொழில் சார்ந்து ஏதாவது செயல்களில் ஈடுபடலாம், அல்லது கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் வணிக நடவடிக்கையில் ஈடுபடலாம். இதுதான் ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் செய்யக்கூடியதாக இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டின்னு சொல்லக்கூடியது என்னவாக இருக்கும்? ஏதாவது பொருளை உற்பத்தி பண்ணி வழங்குறது. ஸோ இண்டஸ்ட்ரியல்னால் என்ன, அவங்க என்ன வகையான பிஸ்னஸ்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாகவே உங்களுக்கு ப்ரீவியஸ் செக்மெண்ட்டில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அதை பார்க்காதவங்க அதை முதல்ல பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து நடத்துகிறதெல்லாம் 1 சீக்வன்ஸாக தான் வரும். ஒன்று ஏதாவது நம்ம விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒன்று பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த கான்செப்ட் நமக்கு நடத்துறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ரைட். ஸோ இண்டஸ்ட்ரியல் என்னது? ஒரு ரா மெட்டீரியல் இருக்கும், அல்லது செமி ஃபினிஷ்டு ப்ராடக்ட் இருக்கும். அதை ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக, முழுமை பெற்ற பொருளாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி தான் இந்த இண்டஸ்ட்ரியலில் என்கேஜ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ கமர்ஷியல் ஆக்டிவிட்டி. ஸோ கமர்ஷியல் அப்படின்றாவே நம்ம லாபம் ஈட்டணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோடு, ஒரு இன்டென்ஷனோடு செய்யக்கூடிய ஒரு செயல், அதுதான் கமர்ஷியல், வணிக நடவடிக்கை. ஓகேங்களா? ரைட். இப்போ நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம பண்ணக்கூடிய தொழிலில் மேபி நம்ம சிங்கிளாக கூட பண்ணலாம். ஓகேவா? இண்டிவிஜுவலாக ஒரு தனிப்பட்ட நபராக இருந்து ஒரு தொழில் பண்ணலாம். அதாவது நான் தான் என்னுடைய தொழிலுக்கு ராஜாவாக இருக்கணும், ஆளினால் அழகு ராஜா நானாகவே இருக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இண்டிவிஜுவலாக ஒரு தொழில் பண்ணலாம். அல்லது குரூப் ஆஃப் இண்டிவிஜுவலோட சேர்த்து, பல நபர்களோட சேர்ந்து என்ன பண்ணலாம்? ஒரு தொழிலை பண்ணலாம். ஸோ இந்த வகையில் இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனை கேட்டகரைஸ் பண்ண முடியும். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாமா, அல்லது ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாதா, இல்லை ரெஜிஸ்டர் பண்ணுறது நம்மளுக்கு ஆப்ஷனலாக, அதுக்கான என்ன லீகல் ப்ரொசீஜர்ஸ், லீகல் ஃபார்மாலிட்டிஸ் என்ன. ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம 1 by 1 நம்ம அந்த சாப்டர்ஸ் ஃபுல்லாகவே பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அட் தி சேம் டைம் உங்களுடைய இன்வால்வ்மெண்ட்டும் தேவை. பிகாஸ் இப்போ நீங்கள் இன் ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அல்லது நினைக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எந்த வகையான பிஸ்னஸ் தொழில் சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களால் இப்போவே ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு கீன் ஃபோக்கஸோடு, ஒரு நல்ல நம்ம நாலேஜ் கெயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சென்ஸோடு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இது இன்னவே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறோம். ரைட், சரி. இப்போ நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறோம், அல்லது குரூப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறோம். அது நம்ம ஃபார்மலாக நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டு பண்ணலாமா, அல்லது இன்ஃபார்மலாக நம்ம ஒரு பேச்சுவார்த்தை ஓரலாக ஓகே நீ என்னோடய பிஸ்னஸில் பார்ட்னர், நானும் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபார்மல் வேல நமக்குள்ளே ஒரு அக்ரிமெண்ட் அரைஸ் ஆகலாமா அப்படிங்கிறத ஃபுல்லாகவே பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனை கேட்டகரைஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ நம்மளுடைய பிஸ்னஸ்க்கு ஒரு செப்பரேட் ஓனர்ஷிப் தேவை, அல்லது ஒரு செப்பரேட்டான ஒரு தனிப்பட்ட ஒரு ஐடென்டிட்டி தேவை அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனை கேட்டகரைஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ரைட். ஸோ இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனுக்கு வீலர்
வீலர் என்பவர் என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு, ஒரு பிஸ்னஸ் அமைப்பு, ஒரு தொழிலை வந்து நம்ம அமைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த தொழிலுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. பாருங்கள், பேஜ் நம்பர் 33ல் இருக்குது இங்கிலீஷ் மீடியம், பேஜ் நம்பர் 24ல் அது இருக்குது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எப்போவுமே நம்மளுக்கு டெஃபினேஷன் டபுள் கோட்ஸில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ பாருங்கள், அக்கார்டிங் டு வீலர் எ பிஸ்னஸ் அண்டர்டேக்கிங் இஸ் அ கன்சர்ன் company or enterprises which buy and sell its own by one person or a group of persons and is managed under a specific set of operating policies. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, தொழில் அமைப்பு என்பது தனியான கொள்கை தொகுப்புடன் தொடர்புடைய நிறுவனம் அல்லது வணிக அமைப்பின் மூலம் வாங்க மற்றும் விற்க தனிநபராக அல்லது கூட்டாக உரிமையும் மேலாண்மையும் கொண்டதாகும். அதாவது இந்த பிஸ்னஸ் அமைப்பு அப்படின்னு சொல்றதை எதை சொல்றாங்க? இட்ஸ் இன் கன்சர்ன். இது வந்து ஒரு நிறுவனம், கம்பெனி அல்லது வந்து ஒரு என்டர்பிரைசஸ். இங்கே என்ன நடக்கும்? விச் பைஸ் அண்ட் செல்ஸ், என்ன பண்ணுவாங்க? வாங்குவாங்க, விற்பாங்க. இட்ஸ் ஓன்ட் பை ஒன் பர்சன் ஆர் ஏ குரூப் ஆஃப் பர்சன். இது யாருக்கு? ஒரு நபருக்கு சொந்தமானதாக இருக்கலாம் அல்லது பல நபர்களுக்கு, ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ்க்கு வந்து சொந்தமானதாக இருக்கலாம். அண்ட் இட் இஸ் மேனேஜ்ட் அண்டர் ஏ ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் ஆப்ரேட்டிங் பாலிசிஸ். இதை ஃபுல்லாகவே ஒரு சில பாலிசிஸை ஃப்ரேம் பண்ணி அது மூலமாக என்ன பண்ணிட்டு வராங்க? மேனேஜ் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஒரு டயக்ராம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். ஸோ அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுடைய பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் நீங்கள் ஃபார்ம் பண்ண நினச்சிங்கன்னு சொன்னால் நான் கார்ப்பரேட் என்டர்பிரைசஸாக ஃபார்ம் பண்ணலாம் அல்லது கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ், கூட்டுறவு சாரா நிறுவனங்கள் அல்லது கூட்டுறவு நிறுவனங்களாக ஃபார்ம் பண்ணலாம். ஸோ கூட்டுறவு சாரா நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லும்போது சோல் ட்ரேடிங் கன்சர்ன், தனியார் வணிகம், கூட்டாண்மை பார்ட்னர்ஷிப், இந்து கூட்டு குடும்பம் ஜாயிண்ட் ஹிண்ட் அன்டிவைடட் ஃபேமிலி. கார்ப்பரேட் என்டர்பிரைசஸ் சொல்லும்போது கார்ப்பரேட்டாகவே நமக்கு தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி. ஸோ இதை வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது கம்பல்சரி. ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் கார்ப்பரேட்டாக இருக்கலாம், ப்ரைவேட்டாக இருக்கலாம், கோஆப்ரேட்டிவாக இருக்கலாம். ஸோ இதை ஃபுல்லாகவே நம்ம ஒன் பை ஒன்னாக இன்டெப்த்தாக அடுத்தடுத்து வரக்கூடிய நம்ம கிளாஸஸில் வந்து பார்ப்போம். ஜஸ்ட்டு ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் என்கிறத இப்படி தெரிஞ்சுக்கிறீங்க. நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பிஸ்னஸை நீங்கள் தனியாக சோலோவாக நீங்கள் ரன் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப், இல்லை 4 பேரோட நம்ம சேர்ந்து பார்ட்னராக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பார்ட்னர்ஷிப் ஃபேம். நீங்கள் வந்து ஒரு ஹிந்து ஃபேமிலியாக இருக்கீங்க, நீங்கள் ட்ரெடிஷ்னலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படிங்கிறப்போ அதே பிஸ்னஸை நீங்கள் வந்து லீகலாக ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அப்படிங்கிறதா நீங்கள் என்ன பண்ணலாம்? உங்களுடைய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அதர்வைஸ் உங்களுக்கு தேவையான ஃபண்ட்ஸை வந்து பப்ளிக்கிட்ட இருந்து வாங்கி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனிங்கிறப்போ ப்ரைவேட் கம்பெனி, பப்ளிக் கம்பெனி இந்த மாதிரியானது இருக்குது. அல்லது உங்களுடைய பிஸ்னஸை கோஆப்ரேட்டிவாக ஒரு குறிப்பிட்ட சொசைட்டி பீப்புள் ஃபுல்லாகவே சேர்ந்து கோஆப்ரேட்டிவாக நீங்கள் என்ன பண்ணலாம்? உங்களுடைய பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் இதெல்லாம் ஒவ்வொன்றா, சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்னா என்ன, பார்ட்னர்ஷிப்னா என்ன, அதுக்கான லீகல் ப்ரொசீஜர் என்ன, ஃபார்மாலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த கிளாஸில் உங்களுக்கு இன்டெப்த்தாக சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? கண்டினியூஸாக எடுத்து படிச்சுட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். உங்களுடைய இன்வால்மெண்ட் வந்து இந்த இடத்துல தேவை. அப்போ தான் உங்களால் என்ன பண்ண முடியும்? நிறைய விஷயத்த கற்றுக்க முடியும். புதுசாக நீங்கள் கற்றுக்கிற போகிறீங்க, நிறைய லேர்ன் பண்ணலாம். ஸோ அதனால் கீப் டச் எவர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ லாட்.